Hi students, welcome to Even Max. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் கொஸ்டின் நம்பர் 14 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 1.1ல் கொஸ்டின் நம்பர் 14 என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷோ தட் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 3i. அதாவது ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதனுடைய இன்வர்ஸ் மேட்ரிக்ஸும் ரைட் ஹேண்ட் சைடில் 1/2 இன்ட்டு அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸை ஸ்கொயர் பண்ணி அதிலிருந்து 3iங்கிற மேட்ரிக்ஸை சப்ட்ராக்ட் பண்ணால் கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வேல்யூவும் ஈக்குவலாக வரணும். அதை தான் நமக்கு ப்ரூவ் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு எப்போவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுப்போம். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம ஏ இன்வர்ஸுங்கிற மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இந்த ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா என்ன? 1/det ஆஃப் ஏ இன்ட்டு adjoint ஆஃப் ஏ. அப்போ இதில் ஃபஸ்ட்டு நமக்கு det ஆஃப் ஏவை கண்டுபிடிப்போம். அப்போ det ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன? கிவன் மேட்ரிக்ஸை டிட்டர்மினன்ட் ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம். என்ன? 0 1 1 1 0 1 1 1 0. ரைட். இப்போ நமக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? நம்மளுக்கு அதாவது ஃபஸ்ட் ரோவில் ஒவ்வொரு நம்பர் எடுக்கும்போதும் அந்த நம்பருக்கு ப்ளஸ் அந்த நம்பருக்கான மைனர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த பிளேஸுக்கான சைன் எடுத்துகிட்டு தான் அந்த நம்பர் எடுப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸுக்கான சைன் எப்போவுமே ப்ளஸ்ஸு. ஃபஸ்ட் நம்பர் 0ங்கிறனால அந்த நம்பருடைய மைனர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா 0வோட மல்டிப்ளை பண்ணும்போது 0 ஆயிரும். செகண்ட் நம்பர் எடுக்க முன்னாடி அந்த நம்பருக்கான சைன் மைனஸ், அதுக்கப்புறம் தான் அந்த நம்பர் எடுக்கணும். அது போக அந்த நம்பருக்கான மைனர். இப்போ செகண்ட் நம்பருக்கான மைனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டுட்டிங்கன்னா பேலன்ஸ் நம்பரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 0 -1. அண்ட் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் நம்பருக்கான சைன் ப்ளஸ்ஸு அந்த நம்பருக்கு யார் அப்படின்னா 1. அந்த நம்பருக்கான மைனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டுருங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 1 - 0. ரைட். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்பர் 0 அண்டு செகண்ட் நம்பர் என்ன? -1 இன்ட்டு -1. அதே மாதிரி இங்கே +1 இன்ட்டு +1. ரைட். இங்கே 0னால விட்டுருங்க. -1 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? +1 ஆயிரும். அதே மாதிரி அங்கே +1 மல்டிப்ளை பண்ணால் +1. ரைட். ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 2. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ என்ன? 2, which is not equal to 0. ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு adjoint ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ நான் ஜீரோவாக இருந்தால் ஏ இன்வர்ஸ் கிடச்சிரும். அதனால் நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? adjoint ஆஃப் ஏ வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ adjoint ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துருக்கிற கிவன் மேட்ரிக்ஸுக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சி அதை ட்ரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். அப்போது adjoint ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு கிவன் மேட்ரிக்ஸுக்கு நம்ம கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கலாம். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிச்சிக்கிறோம்? அதாவது ஒவ்வொரு நம்பருக்கும் சைன் ப்ளஸ் அதனுடைய மைனர் ரெண்டையும் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட் நம்பருக்கான சைன் எப்போவுமே ப்ளஸ்ஸு. இப்போ அந்த நம்பருக்கான மைனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டுருங்க. பேலன்ஸ் நம்பரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 0 -1. செகண்ட் நம்பருக்கான சைன் மைனஸ், அந்த நம்பருக்கான மைனர் யார்? அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதுவும் என்ன வரும்? 0 -1. அண்டு நெக்ஸ்ட்டு தேர்டு நம்பருக்கான சைன் ப்ளஸ்ஸு, அந்த நம்பருக்கான மைனர் யார்? 1 -0. ஒவ்வொரு நம்பருக்கும் மைனர் கரெக்டாக எடுக்கணும். ஒரு நம்பர் மாறிட்டாலும் வேல்யூ மாறிடும். ரைட். இப்போ செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைன் என்ன? மைனஸ். அந்த நம்பருக்கு மைனர் யாருன்னு பாருங்கள். 1 0 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 -1 1 is 1. நெக்ஸ்ட்டு சைன் என்ன? ப்ளஸ்ஸு. அந்த நம்பருக்கான மைனர் 0 -1. அண்டு சைன் என்ன? மைனஸ். அந்த நம்பருக்கான மைனர் 0 -1. ஒவ்வொரு நம்பருக்கான மைனரை கரெக்டாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்பருக்கான சைன் ப்ளஸ்ஸு. அந்த நம்பருக்கான மைனர் என்னென்னு பாருங்கள். 1 -0. ரைட். அதுக்கு அடுத்தது சைன் மைனஸ். அந்த நம்பருக்கான மைனர் என்னென்னு பாருங்கள். 0 -1. அண்ட் நெக்ஸ்ட் நம்பருக்கான சைன் ப்ளஸ்ஸு. அந்த நம்பருக்கான மைனர் யாருன்னு பாருங்கள். 0 -1. ரைட். இதுதான் நமக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை லாஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? ட்ரான்ஸ்போஸ் பண்ணுவோம். ரைட். இப்போ ட்ரான்ஸ்போஸ் பண்ண என்ன கிடைக்குன்னு பாருங்கள். முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிக்கிறோம். சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 0 -1 -1. அதே மாதிரி இங்கே 0 -1 வெளியே மைனஸ் இருக்கனால அது +1 மாறிடும். இங்கே 1 -0 1. அதே மாதிரி செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 0 -1 -1 வெளியே மைனஸ் இருக்கனால அது +1 மாறிடும். அதுக்கடுத்து 0 -1 -1. அதே மாதிரி 0 -1 -1 வெளியே மைனஸ் இருக்கனால +1 மாறிடும். இங்கே 1 -0 1. இங்கேயும் 0 -1 -1 வெளியே மைனஸ் இருக்கனால அது +1 மாறிடும். அதே மாதிரி லாஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 0 -1 -1. ரைட். இதை நம்ம ட்ரான்ஸ்போஸ் பண்ணணும். அப்போ கண்டிப்பாக ட்ரான்ஸ்போஸ் பண்ணுறது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட்டு காலமாக மாற்றிடுங்க. அப்போ -1 1 1. அதே மாதிரி செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக மாற்றிக்கோங்க. அதே மாதிரி தேர்ட் ரோவை தேர்டு காலமாக மாற்றிக்கோங்க. ஆக்சுவலாக அதே தான் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு இந்த adjoint ஆஃப் ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறது கிடச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த ஏ இன்வர்ஸுங்கிற ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஏ இன்வர்ஸுக்கான ஃபார்முலா என்ன சொன்னேன்? 1/det A இன்ட்டு
adjoint of A. அப்போ A inverse is equal to 1 by determinant A வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு 2 கிடச்சிருந்துச்சு. adjoint of A வேல்யூ என்ன கிடச்சிருச்சு -1 1 1 and next 1 minus 1 1 last row 1 1 minus 1 right. இதுதான் நம்மளுக்கு தேவையான A inverse வேல்யூ. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு A ஸ்கொயர் மைனஸ் 3i. அப்போ ஃபஸ்ட்டு இதில் என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்னா A ஸ்கொயர் வேல்யூ என்னங்கிறது தெரியாது, ஏன்னா A தான் கொடுத்துருக்காங்க. அப்போ A ஸ்கொயரை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். A ஸ்கொயர் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏங்கிற மேட்ரிக்ஸை நம்ம 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் A ஸ்கொயர் கிடச்சிரும். அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸை நம்ம 2 டைம்ஸு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன நம்மளுக்கு 0 1 1 அடுத்தது 1 0 1 1 1 0. இதே மேட்ரிக்ஸை நம்ம 2 டைம்ஸ் எழுதிக்கிறோம். 2 டைம்ஸ் எழுதும்போது அதே தான் 0 1 1 1 0 1 1 1 0 ரைட். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். அதே மாடலில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், அதாவது ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட் ரோ, செகண்ட் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு காலம். ஃபஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 0, செகண்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 1, தேர்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் 1. அதே ரோ வச்சு செகண்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் நம்பருக்கு 0 அண்டு செகண்ட் நம்பர் 0, தேர்ட் நம்பர் என்ன ஆயிரும் அப்படின்னா +1 ரைட். அதே ரோ வச்சு தேர்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் 0, செகண்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1, தேர்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் அது 0 ஆயிரும் ரைட். இப்போ செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர் 1, செகண்டு மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு காலம் நம்பர் என்ன ஆயிரும் 0, அப்போ மல்டிப்ளை பண்ணால் 0, செகண்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் அதே மாதிரி என்ன ஆயிரும் 0, தேர்ட் நம்பர் என்ன ஆயிரும் அப்படின்னா 1. அதே ரோ வச்சு அடுத்த காலத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட் நம்பருக்கு 1, செகண்ட் நம்பர் 0, தேர்ட் நம்பர் 1 ரைட். அதே ரோ வச்சு லாஸ்ட் காலம் ஃபஸ்ட் நம்பர் 1, செகண்ட் நம்பர் 0, தேர்ட் நம்பரும் 0. இப்போ லாஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அகைன் மறுபடியும் ஃபஸ்ட்டு காலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் நம்பர் 0, செகண்ட் நம்பர் 1, தேர்ட் நம்பரும் 0 தான். அதே ரோ வச்சு அடுத்த காலத்தை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் நம்பருக்கு 1, செகண்ட் நம்பர் 0 ஆயிரும், தேர்ட் நம்பர் 0. இப்போ ரோ எடுத்துக்கிட்டிங்க, லாஸ்ட் காலம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்பர் 1, செகண்ட் நம்பரும் 1, தேர்ட் நம்பர் 0 ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் நம்பரை ஆட் பண்ணிங்கன்னா 2, அதே மாதிரி செகண்ட் ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா 1, தேர்ட் ஒனுக்கு 1 அண்டு செகண்ட் ரோ ஃபஸ்ட் நம்பருக்கு 1, செகண்ட் நம்பர் 2, அதுக்கு அடுத்தது 1, லாஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அகெயின் 1 1, இதை ஆட் பண்ணிங்கன்னா 2 ரைட். இதுதான் நம்மளுக்கு A ஸ்கொயருங்கிற மேட்ரிக்ஸு. பட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு A ஸ்கொயர் மைனஸ் 3i இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை 1/2 மல்டிப்ளை பண்ணுறோம். சாரி, ரைட் ஹேண்ட் சைடுக்கு. அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன தேவைங்கிறத முதல்ல மொத்தமாக எழுதிக்கிறேன். 1/2 இன்ட்டு A ஸ்கொயர் மைனஸ் 3i இஸ் ஈக்குவல் டு அந்த 1/2ங்கிறது அப்படி இருக்கட்டும். இந்த A ஸ்கொயருங்கிற மேட்ரிக்ஸுக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. A ஸ்கொயருக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சோம் 2 1 1. அதுக்கப்புறம் செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 1, தேர்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 1 2 ரைட். அண்டு -3 இன்ட்டு ஐங்கிற மேட்ரிக்ஸு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஐங்கிற மேட்ரிக்ஸ்னால் யார் அப்படின்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸு. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் என்ன 3x3 மேட்ரிக்ஸுக்கு 1 0 0 0 1 0 0 0 1 ரைட். இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் ரைட். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். அந்த 1/2ங்கிறது அப்படியே இருக்கட்டும். அது சப்ட்ராக்ட் பண்ணக்கு முன்னாடி 3ங்கிற அந்த வேல்யூவை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடுங்க செகண்ட் மேட்ரிக்ஸ்க்கு. அப்போ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் வேல்யூவை நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னா 2 1 1 1 2 1 1 1 2 ரைட். இப்போ இதை 3 உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்கள். 1 3 is 3, பேலன்ஸ் நம்பர் எல்லாமே 0. அதே மாதிரி இங்கேயும் 0, இது 1 3 is 3 0 0 0 1 3 is 3 ரைட். இப்போ தான் நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ட்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். 1/2 இன்ட்டு ஃபஸ்ட் ரோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது அது ரோ நேராக எடுத்து ஃபஸ்ட் நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ 2 - 3 என்ன வரும் -1. அடுத்து 1 - 0 1, அடுத்தது 1 - 0 1. இப்போ செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணால் 1, செகண்ட் நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணால் 2 - 3ன்னு வரும், அதனால் -1. தேர்ட் நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணால் +1. அதுக்கப்புறம் தேர்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணால் +1, செகண்ட் நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணாலும் +1 தான். தேர்ட் நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணால் 2 - 3 வரும், அதுவும் -1 ரைட். இதுதான் நம்மளுக்கு தேவையான அந்த 1/2 இன்ட்டு A ஸ்கொயர் மைனஸ் 3i. இதுதான் நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ. இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். ஆல்ரெடி நம்ம ஈக்குவேஷன் 1 கண்டுபிடிச்சிருந்தோம், அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ பாருங்கள். A ஸ்கொயர் அதாவது A இன்வர்ஸ் நம்மளுக்கு என்ன கிடச்சிருந்துச்சி 1/2 இன்ட்டு -1 1 1 1 -1 1 1 -1. அதே தான் நம்மளுக்கு ஈக்குவேஷன் 2ல் கிடச்சிருக்கான்னு பாருங்கள். Therefore from 1 and 2 left hand side equal to
right hand side. From 1 hand to left hand side equal to right hand side. Thank you, student.